எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் அம்பலிக்காய் கட்டா மிட்டான்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது வெங்காயம் மட்டும்தான். வெங்காயம் கொஞ்சம் நிறைய, பச்சை மிளகாய் இன்னும் நிறைய போட்டிங்கன்னா நல்ல காரமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நிறைய போட்டுங்க. வெங்காயத்தை மெலிசாக நீட்டாக கீறி வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் சர்க்கரை 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டு சமைச்சி பாருங்கள் ஒரு தடவை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் எந்த சமையல் சமைச்சாலும் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுப்பேன், நல்லாயிருக்கும். புளி கரைச்சல் ஊற்றிக்கிங்க. இது நல்லா கொதிக்க வச்சு திக்கான உடனே இறக்கி சாப்பாடு கலந்து வச்சு மத்தியானம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதான் நல்லா திக்கான ஒன்று இறக்கிடுங்க. ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கலாம். அதுக்குள்ளே அவங்க டிஃபன் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டுட்டாங்கன்னா டிஃபன் சாப்பிட மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அதனால் அவருக்கு முதல்ல இட்லி கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. நைட்டு நான் எந்த வேலையும் பார்க்கல. பாத்திரம் தேய்க்கல, ஸ்டவ் துடைக்கல, எந்த வேலையும் பார்க்கல. சரி, காலையில் இந்த சிம்பிளான லன்ச் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூவாக வேலை பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். எப்பயும் நம்ம தானே செய்கிறோம் அப்படின்னு போர் அடிச்சுது. ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு. அதனால் நைட்டு எந்த வேலையும் பார்க்கல. காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சரி, ஸ்டவ்வை துடைக்கிறோம். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிச்சன் மேடை கிடை எல்லாத்தையும் இன்றைக்கி துடைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக வேலை பார்த்தாச்சு. ஸ்டவ் கொஞ்சம் இப்போது கம்மியான ஃப்ளேம் எரியுது, மொல்லமாக எரியுது. வேலை ஸ்லோவாகுது. என்னடா பால் வச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, கொதிக்கவே இல்லையேன்னு பார்த்தேன். அது என்னடான்னா ஸ்டவ் மொல்லமாக எரியுது. ஃபஸ்ட்டு 4 பர்னர் ஸ்டவ் தான் வச்சுருந்தேன். அதுதான் அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு சரி 3 பர்னர் வாங்கினா இடமும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு பார்த்தேன். இதுவும் இப்போ மக்கார் பண்ணுது. இருந்தாலும் நம்ம கிளாஸ் டாப்புன்னு சொல்கிறோம். இது சூடாக இருந்தால் உடனே துடைக்கவும் முடிய மாட்டேங்குது, வேலையும் முடிய மாட்டேங்குது. அதே நம்ம சில்வர் அடுப்பு வாங்கினா அப்போதைக்கு தண்ணி ஊற்றி கழுவுனோமா, தொடச்சோமா, வச்சோமான்னு இருக்கும். இது பார்க்க அழகாக இருக்குதுன்னு வாங்கினா இது கொஞ்சம் வேலை தான் இருக்குது, அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது. குட்டி குட்டி பொருள் எல்லாம் அப்பப்போ தேடணுமேன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுருப்பேன். லன்ச் பாக்ஸு, குட்டி குட்டி கிண்ணம், குட்டியாக அந்த சாப்பாடுக்கு வரும் இல்லையா, குட்டி குட்டி பாக்ஸ், இதெல்லாம் அதில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அது சில நேரம் நானே அர்ஜென்ட்டில் அந்த கிளாஸ் கவுத்து வைக்கும்போது தண்ணியெல்லாம் அதில் போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கி அதையும் பேப்பர் போட்டு வச்சிடலாம், லேட்டாக தானே எந்திரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வேலை தான் எனக்கு. கிச்சன் சரி பண்ணுறது, ஹாலை சரி பண்ணுறது, ஒட்டரை அடிக்கிறது, டிவியை துடைக்கிறது அப்படின்னு. நைட்டு கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி வச்சுருந்தா காலையில் ஈஸியாக இருக்கும். இப்போது நைட்டு பாத்திரம், காலையில் செஞ்ச பாத்திரம், டிஃபன் சாப்பிட்ட பாத்திரம் அப்படின்னு நிறைய பாத்திரம் வந்துடுச்சு. தேய்க்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி லிக்யூடில் வினிகர் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். ஹெவியான பாத்திரம் கூட ஈஸியாக தேய்ச்சிடலாம், பளபளன்னு இருக்கும். நான்வெஜ் செஞ்ச பாத்திரத்தில் எந்த வாசனையுமே வராது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் தொடச்சி கிச்சன் மேடெல்லாம் தொடச்சி பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. ஜூஜு பாப்பாவுக்கு சாப்பாடும் குழம்பும் அடுப்பில் வச்சாச்சு. அதுக்குள்ளே நான் இன்றைக்கி காலையிலே குளிக்கலை, எந்திரிக்கலை. சரி, இன்றைக்கி கொஞ்சம் என்னோட பர்சனல் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பாடி ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன், ஒரு 1/2 மணி நேரம். தலைக்கும் நிறைய எண்ணெய் போட்டு நல்லா ஊற வைப்பேன் தலை குளிக்கிறதுக்கு முன்னால். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளை பார்த்துக்கணும், நம்ம பாடியை பார்த்துக்கணும். நம்ம எப்பயுமே இனிமேல் என்ன இருக்குது, பசங்களுக்கு பார்க்கணும் அப்படி எப்படின்னு யோசிக்காமல் பசங்களை பார்க்குறதுக்கு நம்மளும் நல்லா இருக்கணும். அதனால் நம்மளோட பாடியவும் நம்மளோட உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தேங்காய் எண்ணெய் நல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கு ஊற வைங்க. நான் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அது இதில் இல்லை. நான் தலைக்கும் தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி விரல், கை, கால், நகங்கிட்ட எல்லாம் மசாஜ் பண்ண மாதிரி பண்ணுங்கள். தலையிலையும் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த சோஃபா உட்காரத்துக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, துணியை எடுத்துகிட்டு வந்து போட, டவல் எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது. நிறைய துணி இருக்குது, மடிக்கணும். இப்போ இந்த எண்ணெய் போட்டோம் இல்லையா, இது ஊறுற வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருவேன். இந்த குட்டீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாருங்கள் என்னோடய எல்லா நைட்டியும் கிழிச்சிட்டாங்க, எல்லா சுடிதார் டாப்பும் கிழிச்சிட்டாங்க, எல்லா டவுசரும் கிழிச்சிட்டாங்க, எல்லாத்துலேயும் ஓட்டை போட்டுட்டாங்க. புது நைட்டி 2 இருந்துச்சு, அதையும் கிழிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் ஓட்டை தான். டவுசர் கூட அவங்க அப்பாது வந்து ரொம்ப ஜம்ப் பண்ணி கிழிச்சு, அவங்க பல்லு ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதில் மாட்டி ஹோல் விழுந்துருது. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் என் செருப்பை பாருங்கள், எல்லா செருப்பும் நாங்கள் மேலே தான் வச்சுருக்கோம். அப்படியும் வந்து எப்படியாவது ஒரு செருப்பு எடுத்து கடிச்சிடுறாங்க. நான் வீட்டுக்குள்ளே போடுற செப்பலை பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்காங்க, சுத்தமாக பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும், அந்த டேபிள் கார்னரை கடிக்கிறது, சோஃபா கார்னரை கடிக்கிறதுன்னு. அந்த பசங்க பெரிய பசங்க முடிச்சிட்டாங்க, இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மிஷினில் துணி போட்டிருக்கேன். வெள்ளை துணி வந்து நான் தனியாக ஊற வச்சு தனியாக துவைப்பேன். இதோட டீட்டெயிலாக எப்படி ஊற வைப்பீங்க எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் காட்டுறேன். நான் இது முதல் நாள் ஊற வச்சு 2வது நாள் தான் துவைப்பேன். வாசனைலாம் எதுவும் வராது. வெள்ளை துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். துவைக்கும் போது இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிற அந்த ப்ளூ ஷர்ட்டு, க்ரே ஷர்ட்டு அதெல்லாம் போட்டுரும். அதுவும் நல்லா துவைக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். நான் ஒரு நாள் உங்களுக்கு ஊற வைக்கும்போது காட்டுறேன். ஒயிட் துணினா ஒயிட் துணி மட்டும்தான் போடுவேன். ஒரு கரையும் இருக்காது. மிஷின்லேயே எப்படி ஊற வச்சு எப்படி துவைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். குளித்து முடித்ததுக்கப்புறம் பாடி லோஷன் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க. நம்ம வந்து எப்பயும் வந்து பிரிஸ்காக இருக்கணும். அது பிரிஸ்காக நம்ம கேர் பண்ணிக்கணும். நான் எப்பயும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடி லோஷன் ஒரே கம்பெனி தான் வாங்குவேன். இந்த பாடி லோஷன் வந்து கலர்ஸ் மாற்றி வாங்கிப்பேன். பாடி லோஷன் நீங்கள் இது வேஸ்லின் இது போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பாடியில் அப்சர்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நல்லாயிருக்கும், பாடியும் பளபளன்னு இருக்கும். வெயிலில் போனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த எண்ணெய் தண்ணி பதம் இருக்கிற மாதிரி இருக்கும் பாடி. லோஷன் காலி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இந்த காராசேவ் தான் இன்றைக்கி. நான் அதிகமாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்க மாட்டேன். எப்போயாவது ரசம் சாதம், தயிர் சாதம் போர் அடித்தா அப்படின்ற போதெல்லாம். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.